வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கைரேகை ஜோதிடம். இதில் உங்களுக்கு எக்ஸ்குறி அமைப்பு நிறைய பேர் கைரேகையில் இருக்கும். அது எந்த இடத்துல இருந்தால் யோகம், எந்த இடத்துல இருந்தால் யோகம் மற்றதுன்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல் தரம் யோகம் சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த இருதய ரேகைக்கும் புத்தி ரேகைக்கும் இடையில் சென்டர் பிளேஸில் உங்களுக்கு எக்ஸ்குறி அமைப்பு வந்ததுன்னா முதல் தர யோகம் சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ உங்கள் கைரேகையில் வலது கையில் இருந்தாலும் சரி, இடது கையில் இருந்தாலும் சரி, இந்த எக்ஸ்குறி அமைப்பு உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ இந்த எக்ஸ்குறினால் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் தரும் அப்படின்னு பார்க்கும்போது, ப்ராப்பர்ட்டி சார்ந்த விஷயங்கள் அமையக்கூடிய கொடுப்பனை அமைச்சு கொடுத்துரும். சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய கொடுப்பனைன்ற மாதிரி இந்த எக்ஸ்குறி அமைப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது. அதேமாதிரி ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்களில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸில் கூடிய உங்களுக்கு கிளியர் ஆகக்கூடிய அமைப்புன்ற மாதிரி ஏற்படும். அப்போ இந்த எக்ஸ்குறி அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பொதுவாகவே ஒரு வளர்ச்சிகளை காட்டக்கூடிய அமைப்பில் இந்த கைரேகையில் எக்ஸ்குறி அமைப்பு இருக்கும். அதனால் உங்கள் கைரேகைப்படி பார்க்கும்போது சொசைட்டிலையும் சரி, ஒரு மதிக்கத்தக்க இடத்துல குடும்ப ரீதியான விஷயம் சரி, ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழணும்னா இந்த எக்ஸ்குறி அமைப்பு இருக்கிறது உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள். அதில் எக்ஸ்குறி அமைப்பு உங்களுக்கு எப்போ ஆக்டிவேட் ஆகுன்றதுக்கும் ஒரு விதிமுறைகள் இருக்குது. அந்த அமைப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த சார்ட்டை பாருங்கள். ஒரு நபருக்கும் ஏஜ் டிஃப்ரெண்ட்ன்ற மாதிரி இருக்கும். அப்போது சில பேருக்கெலாம் பார்க்கும்போது சிறு வயதிலேயே அந்த எக்ஸ்குறி அமைப்பு ஆக்டிவேட் ஆகணும். அதாவது விதி ரேகை நல்ல ஒரு அழுத்தமான ரேகையாக சனிமலை நோக்கிற மாதிரி பயணிச்சுன்னா சிறு வயதுலேருந்தே அவங்களுக்கு அந்த எக்ஸ்குறி ஆக்டிவேட் ஆகிடும். இல்லைனா சில பேருக்கு பார்க்கும்போது ஒரு 35 வயசில் ஆக்டிவேட் ஆகும். விதி ரேகை அந்த அளவுக்கு சாதகமாக வரலாம். சில பேருக்கு 45 வயசுலேயே இந்த எக்ஸ்குறி அமைப்பு ஆக்டிவேட் ஆகிடும். அப்போது அந்த ஏஜ் மெஷர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த காலப்படியில் அந்த எக்ஸ்குறி அமைப்பு இவங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேட் ஆகுன்றது சொல்லக்கூடிய அமைப்பு. அதனால் நம்ம எக்ஸ்குறி அமைப்பு இருந்துட்டால் மட்டுமே உங்களுக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ன்ற மாதிரி வராது. ஏன்னா அந்தந்த காலப்படியில் அது ஆக்டிவேட் ஆகும். ஆனால் அந்த எக்ஸ்குறி அமைப்பு உங்கள் கையில் இருந்ததுன்னா ஏதாச்சும் ஒரு காலத்தில் நீங்கள் பெரிய அளவில் வளர்ச்சியில் நோக்கி பயணிப்பீங்க. அது எந்த காலகட்டங்கள்ன்றது உங்களுக்கு விதிரேகையை மெஷர் பண்ணி பார்க்கும்போது நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு. நெக்ஸ்ட்டு இந்த சார்ட்டை பாருங்கள். இருக்கிறதுலே எக்ஸ்குறி அமைப்பு இரண்டாம் தரம் சொல்லக்கூடிய அமைப்பில் நல்ல ஒரு உயர்நிலை அமைப்புன்றது உங்களுக்கு குரு மேட்டில் எக்ஸ்குறி அமைப்பு இருந்ததுன்னா, குரு தான் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபினான்ஷியலுக்கு உண்டான கார கிரகம், அதேமாதிரி ஆன்மீக கிரகம் சொல்லக்கூடியவங்க, ப்ளஸ் புத்திரஸ்தான அதிபதி சொல்லக்கூடியவங்க குரு தான். அப்போ அந்த குரு மேட்டில் பெருக்கல்குரிய அமைப்பு இருந்தனாலே உங்களுக்கு பண வரவு சொல்லக்கூடிய அமைப்பு எந்த ஒரு சிச்சுவேஷன்லையுமே உங்களுக்கு தடைகள் ஏற்படாது. எவ்வளோ பெரிய நெருக்கடியாக இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு அமைப்பில் உங்களுக்கு பணம் சேர்ந்துடும் சொல்லக்கூடிய அமைப்பு. இது தவிர்த்து உங்களுக்கு குழந்தைகளாலும் உங்களுக்கு மேன்மை பெறக்கூடிய அமைப்பு, வசதி வாய்ப்புகள் பெறக்கூடிய அமைப்புன்ற மாதிரி உங்களுக்கு குழந்தை மூலியமான ஒரு ஹாப்பியான ஒரு மனநிலை உங்களுக்கு அமையக்கூடிய நிலைன்ற மாதிரி ஏற்படும். இதில் உங்கள் கையினாலும் மற்றவங்க பணம் கொடுத்தாலும் அவங்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சிகள் பெறக்கூடிய அமைப்புன்ற மாதிரி இந்த குரு மேட்டில் எக்ஸ்குரி அமைப்பு இருக்குது ஒரு சிறப்பு. அடுத்தது சுக்கிர மேட்டில் எக்ஸ்குரி அமைப்புனாலே நம்மளுக்கு மனைவியால் கணவருக்கு யோகம், கணவரால் மனைவிக்கு யோகம்ன்ற மாதிரி இந்த சுக்கிரமேட்டில் எக்ஸ்குரி அமைப்பு இருக்குது ஒரு சிறப்பான விஷயங்கள். சுக்கிரன் தான் வசதி வாய்ப்புகளை குறிக்கூடிய கிரகம் சொல்லக்கூடியவங்க. அந்த சுக்கிரமேட்டில் உங்களுக்கு பெருக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலே வசதி வாய்ப்புகள் உயரக்கூடிய அமைப்புன்ற மாதிரி உங்களுக்கு கொண்டு கொடுக்கும். அந்த அமைப்பும் சரி, விதிரேகையும் இந்த தனரேகையும் உங்களுக்கு சிறப்பாக இருந்ததுன்னா பிறப்பின் அமைப்புலேருந்து நீங்கள் நல்ல ஒரு வசதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய காலத்தை நோக்கி தான் நீங்கள் பயணிப்பீங்க. நெக்ஸ்ட்டு இந்த சார்ட்டை பாருங்கள். எக்ஸ்குரி அமைப்பு இருக்கக்கூடாத இடம் சொல்லக்கூடிய அமைப்பு. முக்கியமாக உங்களுக்கு இந்த சூரிய மேட்டில் பெருக்கல்குரிய அமைப்பு இருந்தனாலே உங்களுக்கு கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களை கிடைக்கக்கூடிய சலுகை எல்லாமே உங்களுக்கு தடைப்படும் சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த எக்ஸ்குரி அமைப்பு சூரிய மேட்டில் இருந்ததுன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. கவர்மெண்ட் ஜாப் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது. அதே நீங்கள் எப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 50 ஏஜ் பிறகு உங்களுக்கு பொருளாதார சார்ந்த விஷயங்களும் ஒரு மந்தத்தன்மை ஏற்படும் சொல்லக்கூடிய அமைப்பு, பண வரவு தடைப்படும் சொல்லக்கூடிய அமைப்பு. அடுத்தது இந்த விதிரேகையில் எக்ஸ்குரி அமைப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு லைஃப்பில் ஒரு சக்ஸஸை நோக்கி பயணிக்கூடிய அமைப்பில் பெரிய அளவில் ஒரு தடைகள்ன்ற மாதிரி ஏற்படும். அது பார்க்கும்போது ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்களும் சரி, குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்களும் சரி, இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகக்கூடிய அமைப்புன்ற மாதிரி ஏற்படும். இல்லைனா மூன்றாவது நபராக சில ப்ராப்ளம் க்ரியேட் ஆகக்கூடிய அமைப்புன்ற மாதிரி ஏற்படும். அது எந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுன்றது உங்களுக்கு கீழ் செவ்வாய் மேடும் சனீஸ்வரன் மேடும் குரு மேடையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சொல்லக்கூடிய அமைப்பு. அவத்தில் இந்த விதி ரேகையில் பெருக்கல்குரிய அமைப்பு இருக்குது, சிறப்பு கிடையாது. அடுத்தது உங்களுக்கு ஆயுள் ரேகையிலையும் எக்ஸ்குரி அமைப்பு இருந்ததுன்னா கண்டங்கள்ன்ற மாதிரி ஏற்படும். அது ஆயுள் ரேகையில் பெருக்கல்குரிய இருக்குது, அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. நம்மளுக்கு லைஃப்பில் பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு தரக்கூடிய காலகட்டங்கள், பெட்ரிட்டன் ஆகக்கூடிய அமைப்பு, விபத்துன்ற மாதிரி சில விஷயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புன்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட்ன்ற மாதிரி ஏற்படும். அந்த அமைப்பு விதிரேகை நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அதுலேருந்து ரெக்கவர் ஆகிட்டு திருப்பி மீண்டு வரக்கூடிய அமைப்பு. விதிரேகை சிறப்பற்ற அமைப்பில் இருந்ததுன்னா அது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட்ன்ற மாதிரி கொண்டு கொடுத்துரும். ஆக மொத்தத்தில் இந்த 3 இடத்துல இருக்கிறது
நம்ம லைஃபுக்கும் சரி, பர்சனல் லைஃப்லையும் சரி, ஆயுளுக்கும் சரி, ஹெல்த்துக்கும் சரி, எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு சாதகமற்ற நிலையை சொல்லக்கூடிய அமைப்பு தான். பொதுவாகவே எக்ஸ்குரிய அமைப்பு இந்த 4 இடத்துல இருக்கிறது ஒரு சிறப்பான விஷயங்கள். குரு பேட்டில் இருக்கிறது உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்களும், குழந்தை சார்ந்த விஷயங்களும் வளர்ச்சியில் பெறுவீங்க. அது புதன் பேட்டில் இருக்கக்கூடிய அமைப்பில் நல்ல ஒரு கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருப்பீங்க. நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வு உங்களுக்கு ஏற்படும் சொல்லக்கூடிய அமைப்பு. இது தவிர்த்து உங்களுக்கு இருதய ரேகை, புத்தி ரேகை இடையில் இருக்கக்கூடிய அமைப்பில் நல்ல ஒரு செல்வாக்கான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்புன்ற மாதிரி உங்களுக்கு ஏற்படும். வசதி வாய்ப்புகளும் எந்த ஒரு குறைகளும் ஏற்படாது. அதுமாதிரி சுக்கிரமேட்டில் இருக்கக்கூடிய அமைப்பில் கணவரால் மனைவிக்கு யோகம், மனைவியார் கணவருக்கு யோகம்ன்ற மாதிரி சொத்துக்கு சேரக்கூடிய அமைப்பில் நல்ல ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை ப்ளஸ் பெண் குழந்தையாலும் உங்களுக்கு யோகன்ற மாதிரி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இந்த 4 இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். இந்த பதிவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் தெரிவிங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.